ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன், அதனால சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து மூளை கிரேவி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கிளறிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து அடி பிடிக்காது, அதுக்காக தான். வெங்காயத்தோட பச்சை வாசனை, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மூளையை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கவுல் ஸ்மெல் எடுக்காது, அதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் இந்த மூளையை க்ளீன் பண்ணுவேன். மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் கழுவி வச்சுருக்கேன். இப்போவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து வேகட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இந்த மூளை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 5 to 7 மினிட்ஸில் வெந்துடும். வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மூளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மல்லி இலையில் உள்ள ஸ்மெல்லு பூரா இந்த மூளையில் சேரட்டும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த மூளை கிரேவி கூட சேர்ந்துச்சுன்னா. உப்புலாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்க பிடிக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.